இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு. அதுதான் நம்ம பார்க்க போறோம். வீடியோ பார்ப்போம். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் செட்டிங்ஸ் போய் பார்க்கலாம். அதில் சாட்ஸில் போனோம்னா அதில் டிஃபால்ட் சாட் டீம்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ நமக்கு புது அப்டேட் வந்திருக்கு. இது வேறு ஒன்றும் இல்லை, ஓப்பன் பண்ணியே நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ளே போனோம்னா இப்போ நம்ம சேட் எடுக்கும். அந்த சேட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி அந்த ப்ராம்ப்ட் தான் வந்து இப்போ நம்ம கலர் மாற்ற போகிறோம். அந்த டிஃபால்ட்டாக இருக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம கலர் அதில் உள்ள மாதிரி ஆட் பண்ணிடலாம். மோர் தென் 20 கலர்ஸ் கிட்ட என்கிட்ட இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் காமிக்க நீங்களே பாருங்கள். நார்மலாக நமக்கு இந்த மாடல் தான் இருக்கும். வாட்ஸ்அப்பில் கேமில் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த மாதிரி ப்ளூ, பர்பிள், ஆரஞ்சு, க்ரீனு இந்த மாதிரி எக்ஸட்ரா கலர் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம டிக் ஆஃப் பண்ணிக்கணும், ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கீழே கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரியும் தனியாக ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம சாட் கலரில் போய்ட்டு முதல்ல ஒரு 20 கலர்ஸ் நார்மலாக கிளிக் பண்ணாலே அந்த கலர் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வால்பேப்பர்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே டச் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி டிஃபால்ட்டாக அவங்க கொஞ்சம் கொடுத்துருக்காங்க வால்பேப்பர். இது போல இல்லைனாலும் இப்போ நமக்கு தேவைப்பட்ட மாதிரி வந்து நம்ம சூஸ் பண்ண தேவை கொடுத்து நம்ம தேவையை வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம செட் கலர் கொடுத்துட்டோம்னா அதுலேயும் டிஃபால்ட்டாக கொஞ்சம் கலர் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்காக ஒரு இது எக்ஸாம்பிள் காமிக்க பாருங்க. ஸோ இதை நான் எடுத்துக்க வச்சு கொடுத்துட்டு எக்ஸிஸ்டிங் வால்பேப்பர் இது நார்மலாக அதில் உள்ள வால்பேப்பர் காமிப்போம். நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னா செட் தீம் கொடுத்து இதில் ஒரு வால்பேப்பர் எடுத்துக்கலாம். அடுத்து ஓகே கொடுத்துட்டு இதுவும் டிக் கொடுத்துருவோம். டிக் கொடுத்துட்டு செட் வால்பேப்பர் எடுத்துட்டோம். இப்போ என் சாட் பண்ணி போய் பார்க்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா அது கலர் இப்போ